நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடன் பிக் ஃபோக்கஸ் பகுதியில் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமளி தொடர்பாகவும் அதைத் தொடர்ந்து 14 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்திலும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுக எம்பி வில்சன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கங்க. நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கடும் அமளி ஏற்பட்டது. பாதுகாப்பு குறைபாட்டுக்கு உள்துறை அமைச்சரும் பிரதமர் நரேந்திர மோடியும் விளக்கம் அளிக்கணும், பொறுப்பேற்று விளக்கம் அளிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் இது அரசியலாக்க வேண்டாம், இது ஒரு நிர்வாக சிக்கல் அப்படின்றத ஓம் பிர்லா அவர்களும் விளக்கம் கொடுத்தாங்க, மூத்த அமைச்சர்களும் விளக்கம் கொடுத்தாங்க, ராஜ்நாத் சிங் போன்றவர்கள். ஆனால் அதையும் மீறி அமளி செய்வதற்கான நோக்கம் என்ன? இதை அரசியலாக்க எதிர்க்கட்சிகள் முனைப்பு காட்டுறாங்களா? இது அரசியலாக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய செக்யூரிட்டி இஷ்யூங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்ன்றது மக்கள் பிரதிநிதி. அவங்க எல்லா ஸ்டேட்ல இருந்து வந்துட்டு இந்த நாடாளுமன்றத்துல மக்களுடைய பிரச்சனைகளை விவாதிப்பதற்காக வருகிறார்கள். நாடாளுமன்றத்துல இது ஒரு சம்பவம் நடக்கிறது. இது ஏற்கனவே 2001 நடந்தது, உங்களுக்கு தெரியும். அப்சல் குரு, கிலானி இது போன்றவர்கள்லாம் புக் பண்ணி அப்புறம் ட்ரை பண்ணி இதுல இன்ஃபேக்ட் ஒருத்தரை கூட மரண தண்டனை கொடுத்தாங்க. ஸோ இந்த குறைபாடுகள் நாடாளுமன்றத்துல இது நடந்துடக்கூடாதே. மறுபடியும் நீங்க ஒரு கலர் கேஸ் அவங்க ஷூல கொண்டு வந்திருக்காங்க 2 பேர். அவங்க ஸ்டைல் ஆஃப் உள்ள ஜம்ப் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் ஈக்குவலண்டா ட்ரெயின் ஆகி வர மாதிரி இருக்கிறது. இவங்க ஒரு 5-6 பேர் இதுல ஈடுபட்டிருக்கார்கள். வெவ்வேறு மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பர்டிகுலரா மைசூர்ல பாஸ் கொடுத்தவர் பிஜேபி. ஒரு பிஜேபி எம்பி எப்படி பாஸ் கொடுக்கலாம்? நீங்க மூவா மைத்ரா கேஸ் என்ன? மூவா மைத்ரா கேஸ் பாஸ்வேர்டு இன்னொருத்தர் கொடுத்தீங்க அப்படின்றது தானே அவங்கள அது வரைக்கும் சார்ஜ் பண்ணி அவங்கள தூக்கிட்டீங்க, நாடாளுமன்றத்திலே தூக்கிட்டீங்க. ஏன் முதல் தடவையா வர ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னா நமக்கு தெரியும். ஆனா தெரியும். ஆனா 2வது தடவையா வராரு. 2014 ஏற்கனவே வந்தவர் நாடாளுமன்றத்துல 2வது தடவையா எலெக்ட் ஆகி வந்திருக்கிறாரு. அவரு இந்த மாதிரி ஒரு பாஸ் கொடுத்திருக்கிறாரு. நீங்க என்ன விசாரணை பண்ணிட்டீங்க? நீங்க நாடாளுமன்றத்துல நாங்க கேள்வி கேட்காம எங்களுக்கு டவுட்ஸ் நீங்க கிளியர் பண்ணாம நீங்க என்ன இதுல அரசியல் பாக்குறீர்கள்? அது மட்டும் இல்லாம மணிப்பூர் இஷ்யூல பிரதமர் பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அது ஒண்ணுமே நீங்க இது வரைக்கும் பண்ணல. இந்த குறைபாடுகள் எல்லா கண்ணுக்கு எதிராகவே நடக்கிறது. இதை ஹோம் மினிஸ்டர் கிளியர் பண்ணணும், பிரைம் மினிஸ்டர் அட்லீஸ்ட் சொல்லணும். இதுல கோரிக்கையில என்ன தப்பு பாக்குறீங்க? நீங்க என்ன தப்பு பாக்குறீங்க? நாடாளுமன்றம் ஹை செக்யூர்ட் ஜோனுங்க. இந்த ஹை செக்யூர்ட் ஜோன்ல நீங்க இந்த மாதிரி ஒரு நடக்கிறது, அதுவும் உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுக்கு வேண்டியப்பட்டவர்கள், அவர்களால் பாஸ் உங்க ஆளுங்களே கொடுத்த பாஸ் யூஸ் பண்ணி வந்திருக்காங்க. சோ இதுல அரசியல் என்ன பார்க்க முடியும்? சார், நாடாளுமன்றத்துடைய பாதுகாப்புக்கு சபாநாயகர் தான் பொறுப்பு. அவருடைய தலைமையின் கீழ் தான் இதுக்காக தனி குழுவும் இயங்குது. ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல்ல செப்பரேட் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் நியமிக்கப்படுறாங்க. இதற்கு உள்துறை அமைச்சர் ஏன் பதில் அளிக்கணும்? 2வது விஷயம், நாடாளுமன்றத்தை முடக்கிறது தான். கடந்த காலத்தில் கடந்த செஷன் நடைபெற்ற போது மணிப்பூர் விவகாரத்தை முன்னிறுத்தி நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது. அதுக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் பெகாசஸ் போன்ற விஷயத்திலும் சரி, ரஃபேல் போன்ற விஷயத்திலும் சரி, முடக்கிறது தான் எதிர்க்கட்சிகளுடைய நோக்கமா இருக்கா? சார், முடக்கிறதுன்றது எங்களுக்காக இல்ல சார், இது மக்களுக்காக தான் சார். மணிப்பூர் இந்தியாவில தானே இருக்கு. மணிப்பூர் இந்தியாவில இல்ல. இன்ன வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? மணிப்பூர்ல எத்தனை டெத் ஆயிருக்கு? ஒரு டெட் பாடியை அடக்கம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில உச்ச நீதிமன்றமே தலையிடுகிறது. இந்த போன்ற ஒரு பிரச்சனைகள் யார் சொல்ல முடியும்? ஒரு டீம் போய் விசிட் பண்ணி மணிப்பூரை பார்த்துட்டு வந்தாங்க. இந்த மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது அவங்களால தானே டிஸ்கஸ் பண்ண முடியும். நீங்க ஒவ்வொரு இஷ்யூவும் பேசக்கூடாதுன்னா அப்ப எதுக்காக மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்துக்கு வருகிறார்கள்? நீங்க போடுற பில் எல்லாம் உட்காந்துட்டு பாஸ் பண்ணிட்டு நீங்க சொல்றதெல்லாம் தலையாட்டிட்டு போறதுக்காக நாடாளுமன்றம்? அப்படி கிடையாதுங்க. மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக தாங்க நாடாளுமன்றத்துக்கு வரும். நீங்க இப்ப பாருங்க, இப்போ அந்த நாடாளுமன்றத்துல நாங்களாம் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றோம். நாங்க கொஸ்டினை கொடுத்துட்டோம்னா அந்த கொஸ்டின் இப்போ அதே மாதிரி கொஸ்டினை இப்போ வர்றது கிடையாது. அந்த கொஸ்டினை எப்படி எல்லாம் அதை குறைச்சி அதோடைய தாக்கத்தை குறைச்சி
அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி அதுக்கு ஆன்சர் கொடுக்குறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவதுங்க, நீங்க ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுங்க ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட, அதே போல ஒரு 0 ஹவர் கொடுங்க. நீங்க அந்த 0 ஹவர் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஷியல்னா அது நிச்சயமா வரவே வராது, உங்களை பேசவே விட மாட்டாங்க. அதே போல ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் ஒரு இஷ்யூவை வந்து எழுதி கொடுங்க, அந்த ஸ்பெஷல் மென்ஷன் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி வருது. இப்ப எல்லாம் நாடாளுமன்றத்துல வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எங்க போகுது? இந்த நாடு வந்து எங்க நோக்கிட்டு போகுது? நீங்க வந்து இது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி போயிட்டு இருக்க முடியாதுங்க. மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு சொல்லுங்க? ஒரு நாடாளுமன்றத்திலே ஹை செக்யூரிட்டி ஏரியாவில இது மாதிரி நடக்கிறது. நீங்க வந்து இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இதோட பின் மூலம் என்ன? ஏன் வந்தார்கள்? எப்படி உங்க ஆட்களே பாஸ் கொடுத்தாங்க? நீங்க மோகா மைத்ராவுக்கு வந்து உடனடியா அவ்வளவு நடத்தி உடனே வந்து அவங்கள தூக்குனீங்களே, அதே போல ஏன் இது ஒரு இமிடியேட்டா நீங்க என்கொயர் பண்ணீங்களா? ஏன் ஹோம் மினிஸ்டர் வந்து வரமாட்டாரு? என்ன கஷ்டம்? நீங்க வந்து மணிப்பூர் இஷ்யூ, மக்கள் இஷ்யூ வரமாட்டீங்க. என்டையர் இந்தியாவுல பிரதிநிதிகள்லாம் வந்து நாடாளுமன்றத்துல வராங்க, அவங்க வந்து இந்த மாதிரி நடக்குது, அந்த இஷ்யூக்கும் வர மாட்டீங்க. அப்ப எந்த இஷ்யூக்கு தான் நீங்க போவீங்க? நீங்க எலெக்ஷன் மட்டும் தான் போவீங்களா? ஓட்டு வாங்கறதுக்கு மட்டும் தான் போவீங்களா? ஆகவே வந்து இதுல எல்லாம் நீங்க வந்து ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடாது. நீங்க நின்று பேசணும், என்ன ப்ராப்ளம், ஏது ப்ராப்ளம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க விவாதிச்சாதான் இதுல வந்து குறைபாடுகள் தெரிய வரும். நீங்க பாட்டுட்டு திரு வில்சன், நீங்க முக்கியமான குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சிருக்கீங்க. நாடாளுமன்றத்துடைய அண்மை கால செயல்பாட்டில் நிறைய குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. முக்கியமான சர்ச்சைக்குரிய பில்ஸை வந்து பார்லிமெண்ட் கமிட்டிக்கு ரெஃபர் பண்றது கிடையாது. ரெஃபர் பண்ண வேண்டிய வீட்டோ அதிகாரம் ஸ்பீக்கர் தான் இருக்கு. ஆனால் அவர் உதாரணத்துக்கு விவசாயிகள் சட்டமாக இருக்கட்டும், பல்வேறு முக்கிய சட்டமாக இருக்கட்டும், அது எல்லாமே ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு ரெஃபர் பண்றது வந்து அவர் தான் பண்ண முடியும். ஆனால் பண்றதில்ல, அதிக அளவுக்கு விவாதமே நடைபெறதில்லை. இந்த மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகள் கடந்த காலத்தில் முன்வைக்கப்பட்டாலும் கூட பேச்சு உரிமை நசுக்கப்படுது, ஒரு கருத்துரிமை நாடாளுமன்றத்தில் முடக்கப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டு ரொம்ப ஆபத்தானதா இல்லையா? அது ஒரு ஜனநாயகத்துடைய மாண்பை குலைக்கக்கூடிய வகையில் குற்றச்சாட்டு இல்லையா? இல்லைங்க, அந்த குற்றச்சாட்டுகள் வந்து நீங்க எடுத்து பாருங்க. நீங்க இப்ப கடந்த காலம் இப்ப ஒண்ணும் இல்லை, எங்களுடைய உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா அவர்கள் வந்து பேசுறாரு, ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த கருத்தை முழுமையா அடையாம அதுக்குள்ள வந்து பாஜகவினர் சத்தம் போட்டு மினிஸ்டரும் வந்து அதுல இன்டர்ஃபியர் பண்ணி அதை ஒரு திரித்து, அதுக்கப்புறம் நாங்க எங்களுடைய ஃப்ளோர் லீடர் திருச்சி சிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர? நீங்க கருத்து வந்து சொல்றதுக்கு தானே நாடாளுமன்றம். நீங்க வந்து ஆர்டிகல் 19(2) கிடையாதுங்க நாடாளுமன்றத்துக்குள்ள. ஆர்டிகல் 19(2) வராதுங்க. அவ்வளவு பிரிவிலேஜஸ் உள்ள பிளேஸ் அது. நீங்க வந்து எதை வேணா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அப்கோர்ஸ் சர்டன் ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நீங்க எதெல்லாம் வந்து அதை அவாய்ட் பண்ணணும்ன்றத சொல்லியிருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க சில விஷயங்கள். இப்ப பெரியார் பத்தி வந்து எங்களுடைய உறுப்பினர் பேச வந்தார். பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்ல வந்தார். நீங்க அது வந்து பேச விடாம தடுக்கப்பட்டு அதை மத்த இவங்க எல்லாம் ரைஸ் பண்ணி இது வந்து பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்ல போய் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வந்து இனி நிலைமையில பார்க்கும்பொழுது ஒரு ஃப்ரீயா பிராங்கா பேசக்கூடிய அளவுக்கு நாடாளுமன்றம் இல்லை. நாங்க ஒரு கேள்வி கேட்டா கூட, கேள்வி எழுத்து மூலியமாக எழுதினா கூட, அந்த கேள்விகளை வந்து ரொம்ப டைல்யூட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பாரு, நான் கேட்டிருக்க கேள்விக்கு டைரக்டா பதில் இருக்கா? எதுக்கும் பதில் டைரக்டா வருதே கிடையாது. அந்த கேள்விகள் வந்து எதுக்காக கேட்கிறோம்? மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்காக தானே கேட்கிறோம். அந்த கேள்வியில எல்லா வந்து கொஸ்டின் டைரக்ட் ஆன்சரே கிடையாது, எவேசிவ் ஆன்சர். சரி, நீங்க அது போயிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் கொஸ்டின் வருது, நேரடியா ஓரல் ஆன்சர் சொல்ற அளவுக்கு வருது. நீங்க நேரடியா கேட்கிறோம், என்னங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, என்ன சொல்றீங்க? அந்த நேரடியா ஆன்சர் பண்ற அளவுக்கு மினிஸ்டர்ஸும் வந்து எக்யூப் ஆகாம வராங்க அவங்க. இதுதான் வந்து இன்றைய நிலைமை நாடாளுமன்றத்துல. இதுதான் நடந்து கொள்கிறது. இப்ப அந்த செக்யூரிட்டி லேப்ஸ வந்து நாங்க பேசாம வேற யார் பேசுவா? இது வந்து இந்த செக்யூரிட்டி லேப்ஸ் வந்து மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு நடக்கிறது. இந்த வந்து நாடாளுமன்றம் ஹை செக்யூரிட்டி ஜோன், ஹை செக்யூர்ட் ஜோன். அங்கேதான் வந்து நாட்டின் தலையெழுத்தே நிர்மாகிறது, சட்டங்கள் இயற்றப்படுகிறது. இந்த இடத்துல வந்து இவ்வளவு குறைபாடுகள் நடக்கிறது. இங்க வந்து ஏற்கனவே அந்த பர்சன் வந்து பட்ஜெட் செஷன் அப்போ அவர் நேரடியா ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட் வந்து நேரடியா வந்திருக்காங்க. அவங்க வந்து இது எப்படி உள்ள போலாம், எப்படி வெளியில வரலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. அப்போ 1.5 வருஷமா வந்து இவங்களுடைய இது நீங்க பாருங்க, குற்றச்சாட்டுகள் என்னன்னா 1.5 வருஷமா இந்த இஷ்யூஸ வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு வந்துட்டு போயிருக்காங்க.
அப்போ வந்து யார் யார் வந்து இதற்கு தொடர்பு இருக்கிறது, எப்போ உள்ள வந்தாங்க, நீங்க வந்து அவங்கள வந்து செக்ஷன்ஸ்ல, அதாவது யுஏபிஏ செக்ஷன்ஸ், ஐபிசி செக்ஷன்ஸ் இதுல எல்லாம் போட்டு அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணி ஒரு அக்யூஸ்ட் இன்னும் வந்து பிடிபடாமல் இருக்கிறார்கள். இது வந்து தீர்வு அல்லங்க. இது எப்படி நடந்தது, யாரு நடந்தது, இதெல்லாம் வந்து சொல்லணும், எங்களுக்கு தெரிய வரணும். நீங்க வந்து தெரிஞ்சாதான் வந்து இது நாங்க பேச விட்டாதான் இது வந்து குறைபாடுகளை வந்து அவங்களால நிவர்த்தி செய்ய முடியும், அது எக்ஸ்போஸும் பண்ண முடியும். இந்த விஷயத்துல யார் பொறுப்பேற்கணும்னு சொல்றீங்க? ஏன்னா இதுக்கு பரிந்துரை சீட்டு கொடுத்த அந்த மைசூர் எம்பி அவர் பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் பரிந்துரை மட்டும்தான் கொடுத்தேன், உள்துறை அமைச்சகம் தான் இந்த விஷயத்தை வந்து பரிசோதனை செய்யணும், அவர் சோதனை செய்யணும், பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பொதுவாக சொல்லப்படுது. ஆனா அமித்ஷா இதுக்கு விளக்கம் தரணும்னு சொல்வதற்கான பின்னணி என்ன? அவர் பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலையில அவரை நீங்க சுட்டி காட்டுறது அப்படின்றது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது? சார் ஒண்ணுமே இல்லை சார். கவர்னர், நம்ம தமிழ்நாட்டுல கவர்னர் வந்து அவரு அதுவும் வெளி பக்கத்துல ஏதோ ஒருத்தர் வந்து தூக்கி போட்டு போனார் ஒரு இதுவை, அதுக்கே ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி எவ்வளவு வந்து நீங்க பிரச்சனைகள் செய்தார்கள் இந்த பாஜகவினர். அது வந்து கவர்னர் இதுக்குள்ளே போட்டுட்டாங்க அப்படின்லாம் ஒரு டிஸ்டார்டடா அந்த அளவுக்கு பொய்யா சொன்னாங்க. ஆனா இவ்வளவு தூரம் கண்ணுக்கு எதிராக நடந்திருக்கு. இது வந்து குறைபாடுகள். நாடாளுமன்ற ரெண்டு விஷயங்க, ஒன்னு அவுட் சைட் த பார்லிமெண்ட், ரெண்டாவது இன்சைட் த பார்லிமெண்ட். ஸோ அவுட் சைட் த பார்லிமெண்ட் இதான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கிறது. ஸோ அது வந்து இவங்க கூடி பேசியிருக்காங்க, இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இது ஒரு கான்ஸ்பிரசி அவங்க உருவாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் பாராளுமன்றத்துக்குள்ள வராங்க, லேப்சஸ் நடக்கிறது, பாராளுமன்றத்துக்குள்ள இந்த சமம் நடக்கிறது. ஆகவே நீங்க வந்து ஹோம் மினிஸ்டருக்கு வந்து இதுல ரூலே இல்லைன்னு சொல்லி முடியாதுங்க. இது வந்து பின்னப்பட்டுள்ளது. எல்லாருமே அக்கௌண்டபிள். ஹோம் மினிஸ்டர் மட்டும் இல்லாம, பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் மட்டும் இல்லாமல், ஸ்பீக்கர் மட்டும் இல்லாமல், இது எல்லாருமே வந்து இதுல வந்து அவங்களுடைய குறைபாடுகள் நிறையவே இருக்கிறது. சோ இந்த விஷயத்த வந்து நீங்க இவரு தான் பாத்துக்கணும், அவர் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து தட்டி கழிக்க முடியாது. நீங்க ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்த மாட்டீங்க. வந்து விவாதிங்க, பேசுங்க, குறைபாடுகள் என்னன்றது அப்பதானே உங்களுக்கு தெரிய வரும். நீங்க மணிப்பூர் இஷ்யூ நிறைய பேர் இறந்து போறார்கள், கொல்றார்கள், அந்த இஷ்யூவும் நீங்க வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. பிரைம் மினிஸ்டர் வரவே இல்லை கடைசி வரைக்கும். இந்த இஷ்யூலயும் வந்து ஹோம் மினிஸ்டர் வரமாட்டேன்னு சொன்னா எங்க போறோம் நாங்க? நீங்க இந்த போற போக்க பாத்தீங்கன்னா எது வேணா நடக்கும், எது வேணா இருக்கும், அன்அக்கௌண்டபிளா போற மாதிரி இருக்குல்ல. உங்களுக்கு கேபினெட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் சொல்றாங்க? ஒரு கேபினெட் பிரதிநிதிகளுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடியவர்கள் உரிய பொறுப்பளிக்கணும், பொறுப்பளிக்கக்கூடிய இடத்துல பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு வில்சன்.